بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من سعادة ابن آدم رضاه بما قضى الله له. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றனர். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதனை அறிவின் அளவில் கொஞ்சம் குறைவாகவே படைத்திருக்கிறான். முக்காலத்தையும் அறிந்த அளவிற்கு அறிவு முதிர்ச்சி என்பது மனிதனுக்கு கிடையாது. ஏதோ கண்ணில் பார்ப்பதை ஓரளவு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அறிவோ, நேற்று ஏன் அப்படி நடந்தது என்ற அறிவோ, இதுபோல முக்காலத்தினுடைய அறிவு அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது என்பது இஸ்லாமிய கொள்கை. அதாவது மனிதனுடைய அறிவு என்பது மிக மிக சொற்பமானது. அதனால்தான் மனிதன் நினைப்பது அனைத்தும் அவனுக்கு நன்மை என்றும் எண்ணிவிடக்கூடாது. மனிதன் வெறுக்கின்ற அனைத்தும் அவனுக்கு தீங்கானது என்று எண்ணிவிடக்கூடாது. சில நேரங்களில் மனிதன் நினைத்தது அவனுக்கு தீங்காக இருக்கலாம், அவன் வெறுத்தது அவனுக்கு நன்மையாக இருக்கலாம். அல்லாஹ் இது குறித்து குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: வஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஏதேனும் ஒன்றை வெறுக்கும் பொழுது வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். வஅஸா அன் துஹிப்பு ஷையன், நீங்கள் ஏதேனும் ஒன்றை வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது, விரும்பும் பொழுது, அது அப்படி உங்களுக்கு கிடைத்து விட்டால், அடைந்து விட்டால், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீமையாக ஆகிவிடலாம். அதனால் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு எதை தரணுங்கிறத அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய சிற்றறிவை பற்றி இங்கே பேசுகிறான். தமிழ்நாட்டில் இன்று நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சிந்திக்கும் பொழுது இந்த வசனம் நம்முடைய கவனத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது. அதாவது அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்று தேர்தலில் கனவு கண்டவர்கள் காண முடியாமல் இருக்கிறார்கள். அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சட்டமன்றத்திலே எதிர்கட்சியாக ஆகிவிடலாம் என்று நினைத்தவர்கள் எதிர்கட்சியாகவும் ஆக முடியவில்லை. ஓட்டு பெரும்பான்மையாக கிடைத்து சிஎமாகிவிடலாம் என்று நினைத்தவர்களுக்கும் அந்த பாக்கியமும் இல்லாமல் தட்டி போய்கொண்டே இருக்கிறது. மனிதன் எது தனக்கு நன்மை என்று நினைக்கிறானோ அது சில நேரங்களில் அவனுக்கு பாதகமாக ஆகிவிடலாம். எது அவனுக்கு பாதகம் என்று நினைக்கிறானோ சில நேரங்களில் அது மனிதனுக்கு சாதகமாக ஆகிவிடலாம். இன்று தமிழகத்தில் இந்த ஓட்டெடுப்புக்கு பின்னாடி பலதரப்பட்ட மக்கள்
இவர்கள் வரக்கூடாது என்று நினைத்திருந்தோமே, வரப்போகிறார்களே என்ற ஒரு பதட்டம், ஒரு வகையான பரிதவிப்பு. வரவே முடியாது என்று நாம் நினைத்திருந்தோம், வந்து விட்டோமே என்ற பெருமிதம். இன்னும் சிலர்கள் எது எப்படி போனால் எனக்கு என்ன என்ற ஒரு வகையான மனநிலை. இது நிறைய பாடங்களை நம் வாழ்வில் கற்றுத் தருகிறது. இது எலெக்ஷனுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்நாள்ல பல கட்டங்கள்ல அப்படிதான். லாபத்தை எதிர்பார்த்து மனிதன் ஒரு தொழிலை துவங்கும் பொழுது அது எங்கே லாபமே இல்லாம நஷ்டமாயி திறந்த கடையை மூடுற மாதிரி சில நேரம் ஆகுதா இல்லையா? சில ஒருத்தர் யதார்த்தமா ஒரு கடையை திறக்கிறார், கொட்டுன்னு வியாபாரம் கொட்டுது. திடீர்னு பார்த்தா அடுத்தடுத்த பிரான்ச் எல்லாம் திறந்துகிட்டே போறார். இது இவருடைய திறமைன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. மனிதனுடைய என்ன ஓட்டம் என்னன்னு கேட்டா, நாம நினைச்சது நடந்துருச்சுன்னு வைங்களேன், இது என்னுடைய திறமை, இது என்னுடைய அறிவாற்றல், இது என்னுடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தன்னை மட்டும் பெருமைப்படுவான் மனுஷன். தான் நினைத்தது நடக்கலைன்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்க. எப்படி? எல்லாம் அல்லாஹ் நாடுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாஹ்விடத்தில் அணுகுபவன். ஆனால் நினைத்தது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் ஆற்றல் என்று விளங்க வேண்டும். என்னுடைய சக்திக்கு உட்பட்டது அப்படின்னு நினைக்க கூடாது. இத மற்றொரு செய்தி, இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி உண்டான நிலவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கலாக்கதிர முதல்ல பொருந்தணும், விதியை ஏத்துக்கணும். கடந்த 5 ஆண்டு நல்ல ஒரு விதமான ஆட்சி, அடுத்த 5 ஆண்டு என்ன நடக்குதுன்னு தெரிய போறது இல்லை. அல்லாஹ் நாடுனது நடக்க போகுது. அல்லாஹ் விதியில என்ன எழுதியிருந்தானோ அது நடக்கும். நம்மை யார் ஆள வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தானோ அது நடந்தது, நடக்க போகிறது, நடக்கவும் இருக்கிறது. இந்த கலாக்கதிர்னு சொல்றோம்ல விதி, இந்த விதியை முதல்ல நம்பணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் சஆதத்தி இப்னி ஆதம், மனிதனுக்கு நற்பேரை எதில் இருக்கின்றது தெரியுமா? ரிதாஹு பிமா கலல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு எதை கொடுத்தானோ விதின்னு சொல்லி அதை முதல்ல பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் தந்ததை பொருந்தி கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய நற்பேறு இருக்கிறது. ஸ்ரீதேவி என்ற இறைவனுடைய அந்த பட்டம் அவனுக்கு அப்போதுதான் கிடைக்கும். அல்லாஹ் எதை தந்தாலும் பொருந்திக்கிறேன், அது எனக்கு ஷர்ரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஹைரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை நம்மகிட்ட வந்துட்டா நம்மிடத்துல நற்பேறு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமிதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இது குறித்து 2 வரலாறு சொல்றான். 2 வரலாறு அல்லாஹ் சொல்றான். மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அற்புதங்களை தந்தான். அது ரொம்ப உயர்வான அற்புதம், முஅஜிஸா அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ஒரு ஆள் வசந்த குச்சி வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அந்த ஆடு மாடை அந்த குச்சியை பயன்படுத்துவாங்க. அந்த குச்சியை கீழே தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நீயத்தை வச்சு தூக்கி போட்டுட்டா அது பிரம்மாண்டமான பாம்பாக மாறிடும். அதுவும் அடக்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பாக மாறிடும். எந்த அளவுன்னு கேட்டா, அது பார்த்ததையெல்லாம் விழுங்கும், பெரும் பெரும் பாறைகளை விழுங்கியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் அது குறித்து எழுதுகிறார். ஒரு சின்ன குச்சி தான், தூக்கி போட்டா பாம்பா மாறிடும். நேரா ஃபிரௌனுடைய நேசர்கள் நேரா வந்தாங்க, மன்னரே உங்க ஆட்சிக்கு பிரச்சனை வரப்போகுது, மூசா பெரிய சூனியத்தெல்லாம் கத்து வச்சிருக்காரு, அதனால உங்க ஆட்சிக்கு தொந்தரவு தான், அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் வேணாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சூனியக்காரரையும் ஒண்ணு கூட்டுங்க, மூசாவையும் கூப்பிடுங்க, போட்டி வைப்போம். நிச்சயமா மூசா அவ்வளவு பெரிய ஆளா இருக்க வாய்ப்பில்லை, இவர் சூனியத்துல தோற்றுருவாரு, நம்ம ஆளுங்க சூனியத்துல ஜெயிச்சிருவாங்க. அப்ப மூசாவை நாட்டை விட்டே விரட்டிடலாம் அல்லது மூசாவை இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுக்க ஃபிரௌன் சரின்னு ஒப்புக்கொண்டான். இதெல்லாம் குர்ஆன்லயே வருது, இந்த வரலாறு எல்லாம் சரின்னு ஒப்புக்கொள்றான். அப்ப மூசா நபிக்கு ஃபிரௌன் அழைப்பு விடுக்கிறான், நீங்க இறை தூதரா, உங்களை நாம ஏத்துக்கணுமா அப்படின்னா ஒரு நிபந்தனை, உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு போட்டி வைப்போம், போட்டியில நீங்க வென்று விட்டால் உங்களுக்கு நீங்க நபின்னு ஏத்துக்குவோம், நீங்க தோத்து விட்டால் உங்களை நாடு கடத்திலும் விரட்டிடுவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும் பொழுது நாட்டில் இருக்க எல்லா சூரியக்காரனையும் ஃபிரௌனை கூட்டிட்டு வந்துட்டான். எல்லா சூனியக்காரனை வித்தக்காரனை பூரா கூட்டியாந்தாச்சு, கண்கட்டிக்காரனை பூரா கூட்டியாந்தாச்சு. மந்தையில வச்சு மூசா நபிக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியில போட்டி நடக்கிறது.
இந்த போட்டியில நாம தான் வெற்றி அடைவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். நமக்கு தான் வெற்றி, மூசா தோற்றாரு, முடிஞ்சிச்சு, கதை இல்லை, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சான். சூனியத்தினுடைய இந்த போட்டி ஆரம்பம். சூனியக்காரர்கள் குச்சி அத்தி இது கயிறு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. சின்ன சின்ன பாம்பு மாதிரி நெடுஞ்சு ஓடுச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் தூக்கி போட்டாங்க அந்த குச்சிய. அல்லாஹ் தூக்கி போட சொல்றான், போட்டாங்க. போட்ட மாத்திரத்துல நெடுஞ்சு ஓடுன எல்லாத்தையும் அந்த பாம்பு விழுந்துச்சு. அது பாம்பு மாதிரி, இது அசல் பாம்பு. மூசா நபி தூக்கி போட்ட குச்சி உயிர் உள்ள பாம்பு ஆயிடுச்சு. ஆனா அவங்க தூக்கி போட்டது கண்கட்டித்தனமான ஒரு சூனியம். இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த சூனியக்காரர்களே மனசு மாறினாங்களே, சூனியக்காரரே மனசு மாறி அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த மந்தையில வச்சு, ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், மூசா நபி ஹாரூன் நபியினுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி மூசா நபியோட சேர்ந்துட்டாங்களே. ஃபிரௌன் நினைச்சான், நடக்கல. மூசா நபியா தவிடுபுடி ஆக்கிடலாம், ஓட விட்டுறலாம், என்ன நாடு கடத்திடலாம், கொலை பண்ணிடலாம், அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி போட்டியெல்லாம் வச்சு பார்த்தான். எதுவுமே நடக்கலையே. அப்போ நாம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் நாம பெரிய ஜாம்பவான்கிற சிந்தனைக்கு மனுஷன் போயிடுவானே. அல்லாஹ் சில நேரங்கள் அதனாலதான் அப்பப்ப தட்டுறான். அடுத்த 5 ஆண்டு எனக்குத்தான் அப்படின்னு பல பேர் கொக்கரிச்சாங்க. அல்லாஹ் தட்டி வச்சுட்டான். அல்லாஹ்வை மறந்து எதை பேசினாலும் அது தோல்வியில தான் முடியும். அல்லாஹ்வை தான் முதல்ல நினைக்க வேண்டி இருக்கு. நாளை அது எப்படி இருக்கும், அது அல்லாஹ்ட்ட இருக்கிறது. அல்லாஹ் எப்படி வேண்டாலும் அதாவது வேகமா வீச செய்வான், இல்லாமலும் ஆக்கிடுவான். இது நம்முடைய வாழ்நாள் சிந்தனையாகவே இருக்கணும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதா இல்லையா, நாளைக்கு எதையாவது நீ செய்யணும்னு நினைச்சா செய்யறேன்னு சொல்லாத, இன்ஷா அல்லான்னு முதல்ல சொல்லு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா நான் செய்வேன், உறுதிதான். ஆனாலும் அல்லாஹ் நாடுனா செய்வேன் அப்படி சொல்லணும் ஏன் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு? இது எல்லாம் நமக்கு ஒரு வகையான ஒரு சிறப்பான சிந்தனையை சொல்லி தருகிறது. அதாவது 2001 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நாம எல்லாரும் அறிந்து செய்துதான இரட்டை கோபுர தகர்ப்பு. பெரிய விமானத்தை கொண்டு இரட்டை கோபுரத்தை தகர்த்து முடிச்சிட்டு இதை செய்தது முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்னு உலகம் முழுக்க கட்டவிழ்த்து விட்டானா இல்ல ஈரோ நசாராக்கள் இல்லையா? உலகம் முழுக்க கட்டவிழ்த்து விட்டான். அதாவது கிட்டத்தட்ட அந்த சேதாரத்துல நிறைய உயிர்கள் போனது. கிட்டத்தட்ட ஒரு 2300 பேர் இறந்து போனதாகவும், அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு படுகாயம் ஏற்பட்டதாகவும் அப்படி எல்லாம் தகவல்கள் இருந்தாலும் கூட முஸ்லிமை இஸ்லாத்தை அழிக்கலாம்ங்கிற கங்கணம் கட்டி இதை செய்தது முஸ்லிம் தீவிரவாதத்தை குர்ஆன் போதிக்கிறது. அப்படிதான் முஸ்லிம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு எங்கெங்க மீடியாக்காரன் பூரா பேசினானோ, மீடியாவை வச்சு இஸ்லாத்தை அழிக்கலாம்னு நினைச்சானோ, அதன் பிறகுதான் அமெரிக்காவில் நிறைய பேர் குர்ஆனை வாங்கி வாசிச்சான். குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறதா, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா அப்படின்னு பெரிய படிப்பாளிகள் எல்லாம் அதன் பிறகு குர்ஆனை வாங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார். அதாவது 2001 செப்டம்பர் 11க்கு முன்னாடி பல பேர் இஸ்லாத்துல இல்ல, அமெரிக்கா நாட்டுல இந்த சம்பவம் நடந்த பிறகு, அது முஸ்லிம்கள் மீது பழிபோடப்பட்ட பிறகுதான் குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்ற தப்பான கொள்கையை பிரச்சாரமாக செய்த போதுதான் அதே குர்ஆனை வச்சு அல்லாஹ் பழகத்துக்கு இஸ்லாத்தை தந்தான். குர்ஆனை ஆய்வு செய்ய வந்தவன் பூரா இஸ்லாத்துக்கு ஆயிட்டானே. இஸ்லாத்தை எப்பயுமே அழிக்க முடியாது. யூத நசாராக்கள் இஸ்லாமிய எதிரிகள் பல வகையில சூழ்ச்சி செய்யறான். இஸ்லாத்தை அழிச்சிடணும், குர்ஆனை இல்லாம ஆக்கிடணும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு பூமியில ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற பல வகையில கங்கணம் கட்டுறான். அது என்னென்னமோ செஞ்சு பார்க்கறான். அதுக்கு குர்ஆனையே ஆயுதமா எடுத்தான். அதே குர்ஆனை வச்சு அல்லாஹ் முடிச்சுட்டானா இல்லையா? அப்ப நீ நினைத்ததெல்லாம் நடக்காது. அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் நினைப்பதோடு மனிதன் நினைத்தது ஒன்றி போனால் அது வேணும்னா நடக்கலாம், இல்லாட்டி நடக்காது. மனுஷன் நினைக்கிறதை எல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னா அவனை விட ஆணவத்தோடு நடப்பவனை உலகத்தில் பார்க்கவே முடியாதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வரலாறையும் பதிவு செய்கிறான். அதாவது ஆல இம்ரான் சொல்லி வாசிக்கிறோமா இல்லையா? 3வது அத்தியாயம். அந்த ஆல இம்ரான், அந்த இம்ரானுங்கிறவருடைய வரலாறு அதே அந்த சூறாக்குள்ளே அல்லாஹ் சொல்றான். இம்ரானுங்கிறவர் ஒரு காலத்துல ஒரு உயர்வான மனிதர், ஒரு கண்ணியமான மனிதர்.
ஒரு மார்க்க ஞானம் உள்ள ஒரு மனிதர். ஆனா அவருக்கு அல்லாஹ் நீண்ட நாளா குழந்தை பாக்கியத்தை தரல. அவர் மனைவி பேரு ஹன்னா. தஃசீர்கள்ல மன்னா ஹன்னா அப்படின்னு எழுதுறாங்க. இம்ரானுடைய மனைவி பேரு ஹன்னா. அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் துவா செய்யறாங்க அந்த அம்மா. அதாவது ஒரு தாய் பறவை குஞ்சுக்கு உணவு கொடுக்கறத பார்த்துட்டு, இறைவா இந்த அதாவது இந்த பறவைக்கெல்லாம் குஞ்சு இருக்குதே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு குழந்தைய தரப்படாதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மா ஒரு துவா செஞ்சாங்க. இறைவா நீ எனக்கு குழந்தைய தந்தா அந்த குழந்தைய நான் பைத்துல் மக்தஸ் என்ற உன்னுடைய ஆலயத்திற்கு நேர்ந்து விட்டுறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருந்தாங்க. பைத்துல் மக்தஸ் கொண்டு போய் ஆம்பளை பிள்ளைய வக்ஃப் செஞ்சிருவாங்க. அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை அந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி வச்சுக்கிட்டு போய்கிட்டு அன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையா இருந்துச்சு, ஒரு புனிதமான அமலாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த காலத்துல அண்ணா அம்மா, இறைவா எனக்கு ஒரு குழந்தையத்தா, அது ஆண் பிள்ளையத்தா, அந்த பிள்ளையை உனக்காக நான் தாரேன், என்னை மலடிங்கிற பேரை நீக்கி தாய் என்ற பேரை எனக்கு தா அப்படின்னு அந்த அம்மா துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான். நீண்ட நாளைக்கு பிறகு அந்த அம்மா அண்ணா அம்மா ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்து வெளியே பார்த்தா அந்த அம்மா நினைச்ச மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்லையே, பொம்பளை பிள்ளையா போச்சு. பொம்பளை பிள்ளையா போச்சு. அந்த அம்மா வாய் விட்டு சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, இறைவா நான் ஆண் பிள்ளையை உன்னிடத்தில் எதிர்பார்த்திருக்க, பிறந்ததோ பெண் பிள்ளையாக இருக்கிறது, இந்த பிள்ளையை கொண்டு போய் நான் எப்படி பைத்துல் முகத்தஸ்ல நேர்ந்து விடுறது, கூட்ட பெருக்கு நான் எப்படி விட முடியும்? ஆம்பளை பிள்ளையை தானே விட முடியும், பொம்பளை பிள்ளையை விட முடியாது, அவர்களுக்கு மாத பிரச்சனை எல்லாம் இருக்கிறத, பள்ளிவாசலுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சங்கடப்பட்டு அல்லாஹ்ட அடுத்து துவா செஞ்சான். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொன்னா, அதாவது அண்ணா நீ பெத்தெடுத்திருக்கிற இந்த பொம்பளை பிள்ளை நீ நினைச்ச சாதாரணமான ஆண் பிள்ளையை விட உயர்ந்தது. நீ சாதாரணமான ஒரு ஆம்பளை பிள்ளையை தான் கேட்ட பைத்துல் மோசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு. நான் கொடுத்திருக்கிற பொம்பளை பிள்ளை யாரு தெரியுமா? ஒரு இறை தூதரை பெற்றெடுக்க போகிறார். இந்த சமூகத்திற்கு பெரிய மாற்றத்தை அந்த இறை தூதரா நான் கொண்டு வர போகிறேன். என் ஆற்றல் இந்த பெண்ணால் வெளிப்பட போகிறது. நீ எதிர்பார்த்த சாதாரண ஆம்பளை பிள்ளை இல்லை, அதை விட உயர்வான பொம்பளை பிள்ளையை தந்திருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்யறான். பெண் பிள்ளைகள் சில நேரத்தில் உயர்வானவர்கள் ஆண்களை விட அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பதிவு செய்யறான். அதாவது பல பேர் நினைக்கிறோமா இல்லையா, பிறக்கிறது பூரா பொம்பளை பிள்ளையா பிறகுத, ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சா எப்படி அப்படின்னு ஒரு இயக்கம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சேர்த்து வச்சிருக்க சொத்து சுகத்தை ஆள்றதுக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமே, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சுன்னா அவ புருஷ வீட்டுக்குள்ள போயிருவா, எனக்கு ஏதேனும் நாளைக்கு நல்லது கெட்டது பார்க்கணும்னா என் பையனா இருந்தா பாப்பானே, என் மகளை எப்படி நான் பார்க்க கூப்பிட முடியும், அதான் அடுத்தவன் பொண்டாட்டியா மாறிடுவாள, அவ என்ன பண்றது, ஆம்பளை பிள்ளை வேணுமே. எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளையாவது வேணுமே. அதாவது பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா, அது ஆசைக்கு பெண், அதே ஒரு ஆஸ்திக்கு ஆண், இந்த ரெண்டு வேணும் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு வேணும் அப்படின்னு ஒரு நேரத்துல பழமொழியா சொன்னாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொம்பளை பிள்ளைன்னா ஒரு வகையான துச்சம், ஆம்பளை பிள்ளை அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் தஆலா அதாவது ஆணை விட பெண் உயர்வாகத்தான் சொல்றான். இந்த வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. நீ சாதாரண ஆம்பளை பிள்ளைய கேட்ட, நான் கொடுத்திருக்கிறது அதை விட உயர்வான பெண் பிள்ளையை தந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இங்க பதிவு செய்யறானே. அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆம்பளை பிள்ளையை பெத்தெடுத்துட்டா நாம உல்லாசமா ரொம்ப உயர்வா ரொம்ப கண்ணியமா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு. பல இடங்கள்ல கேளுங்க, ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளை பெற்றவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். சில நேரங்களிலே பெத்த பிள்ளை மதிப்பதில்லை என்று வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள். பிள்ளைகிட்ட போய் சாப்பிடுறது கிடையாது, பள்ளிவாசல் மாதிரி பொது இடங்கள்ல போய் படுத்து எந்திரிச்சு காலங்களை கழிச்சுக்கிட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா, மயம் என்னைய மதிக்கிறது இல்லைங்க, மயம் என்னைய மதிக்கிறது இல்ல, மயம் எனக்கு சாப்பாடு போறது இல்ல, மயம் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்றது இல்ல, அதனால நான் வீட்டுக்கு போறது இல்ல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க. அதே வேளைகளில் வெறும் பெண் பிள்ளையை மற்றும் பெற்ற விடுத்தவர்களை உற்று பாருங்கள், அவர்கள் உயர்ந்த கண்ணியத்தோடு வாழுகிறார்கள். என் பொம்பளை பிள்ளை என்னை எல்லாரும் பாத்துக்கிறான், என் மருமைய மயமாறு இருந்து எனக்கு எல்லாமும் செய்யறாருங்க அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் தன் பெற்றெடுத்த மகளை நினைத்து பெருமிதம் கொள்கிறார்கள் தெரியுமா? அப்போ நாம வாழ்க்கையின் பிற்பகுதி சுகமாக கழிப்பதற்கு ஆண் மட்டும் சரி என்ற நிலைப்பாடு தவறானது. அது பெண்களாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். சில நேரங்கள்ல பெண் பிள்ளையை பெற்றவங்க உண்மையாகவே அதை உணர்றாங்க.
ஆண் பிள்ளை செய்யும் பணிவிடையை விட பெண்கள் செய்யும் பணிவிடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்பதாக அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அப்போ அல்லாஹ்தாலா என்ன நாடுறான் அதான் வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல கூட ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா வேணும்னு கேளுன்னு சொல்லி கொடுக்கல. எப்படி சொல்லி கொடுக்குறான்? ரப்பி ஹப்லி வரதன் சாலிஹா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையத்தா, அப்படிதான் கேட்கணும். எப்படி? ஆம்பளை பிள்ளை நாம நினைக்கிற மாதிரி வந்து அது மூதேவியா போய் வாழ்க்கையில கஷ்டப்படுறதை விட அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? இறைவா சாலிகான நல்லொழுக்கம் உள்ள உனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளையத்தா. அதை நீ பொம்பளை பிள்ளையை தந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளையை தந்தாலும் பரவாயில்ல. அந்த சிந்தனை நமக்கு இந்த குழந்தைகள் விஷயத்துல வரணும். கிராமத்துல இன்னைக்கும் ஒரு தப்பான பழமொழி இருக்குங்க. தொடர்ந்து 1 2 3ன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்தா பேர் வச்சிருவான், போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருவான், போதும் பொண்ணுன்னு பேரே வச்சிருவான். அப்படி சொல்லிட்டு அடுத்து பொம்பளை பிள்ளை பிறக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஐதீகம். அது யாரோ சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல. இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். ஆணோ பொண்ணோ அல்லாஹ் சாலிகான பிள்ளைய, உடல் ஊனம் இல்லாத பிள்ளைய, ஒழுக்கம் உள்ள பிள்ளைய தந்தா போதும், அல்லாஹ் அதை கொண்டு என்னுடைய முதுமை காலத்தை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிற அல்லாஹ்வின் மீது உண்டான ஒரு உயர்வான சிந்தனை வர வேண்டும். அல்லாஹ் நினைக்கிறது மட்டும்தான் சரியா இருக்கும். நம்ம நினைக்கிறது 99.3% தப்பாதான் இருக்கும், தப்பாதான் இருக்கும். அல்லாஹ் நினைக்கிறது தான் 100% சரியா இருக்குங்கிறது தான் ஈமான். அதுதான் இறை நம்பிக்கை. அதுதான் உள்ளத்தில் ஆழமாக பதிக்கணும். சும்மா ஒரு படோடோமமா பார்க்கறதெல்லாம், கவர்ச்சியா பார்க்கறதெல்லாம் அழகு, சிறப்பு, உயர்வு அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. அதற்கு பின்னாடி அசிங்கங்கள் காத்திருக்க கூடும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படித்தானே இன்னைக்கு எலெக்ஷனுடைய நிலைப்பாடு போயிருக்கிறது. அவர் பெரிய ஹீரோ அப்படி இப்படி நினைச்சு நிறைய முஸ்லிம் இளைஞர்கள் ஓடுகிறார்களே, அந்த பளபளப்பை பார்த்து யதார்த்தம் என்னவென்று விளங்காமல் போகிறார்கள். யதார்த்தம் என்ன? அதாவது திரையில் தெரிபவர்கள் எல்லாம் தரையில் கதாநாயகர்களாக ஆகிவிட முடியாது என்ற சிந்தனை நம் சமூக மக்களுக்கு முதலில் வந்தாக வேண்டும். குழந்தைய வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கணும். பளபளப்பை நம்பாத, கூத்தாடித்தனத்தை நம்பாத. யதார்த்தம் என்ன? இன்னைக்கு நிறைய பேரு, அதாவது பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வெளிநாடுகளில் இருப்பவர்களாம் கொந்தளித்து பேசுகிறார்கள். அதாவது பளபளப்பை நம்பி தமிழ்நாடு ஓடுகிறத என்ன நிலைக்கு போகும் என்று நினைக்கிறார். பளபளப்பை நம்பி ஒரு வகையான கவர்ச்சியாக இருக்கட்டும் நினைச்சு ஓடுறாங்களே, அது எவ்வளவு நாளைக்கு பிரச்சனை தரப்போகுதுன்னு தெரியலையே. அதனாலதான் நடுநிலை சிந்தனையாளர்கள் எல்லாம் இன்று அரசியல் பார்வை உள்ளவர்கள் ஒரு வகையான பதட்டத்தில் இருக்கிறார்கள். எதிர்கால தமிழ்நாடு என்னவாகும் என்று தெரியாது. எதிர்கால தமிழ்நாடு என்னவாகும் என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் முஸ்லிமிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பச்சை பிள்ளையா, மடி குழந்தைன்னு சொல்லுவோமா இல்லையா, பால்குடி குழந்தை, ஒரு 4 குழந்தை பேசியது என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான் மடி குழந்தை பேசியது என்பதாக. அல்லாஹ் நினைச்சா அதெல்லாம் சாத்தியம் தானே. ஒரே 1.5 வயசு 1.25 வயசுல பேச வைக்க தெரிஞ்ச ரப்புக்கு, படைச்சவனுக்கு பிறந்தவனே பேச வைக்க தெரியாதா? அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் உள்ளதானே. சில பேர் 80 வயசு ஆனாலும் பேச முடியாது, ஊமையா இருக்கானா இல்லையா, அதுவும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தானே. அப்ப மடி குழந்தையாக இருக்கும் பொழுது பேசும் ஆற்றலை ரப்பு தந்தான். அப்படி ஒரு வரலாறு, 4 வரலாறு ஒன்று என்று நபி அவர்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட வரலாறுல ஒண்ணு, பனி இஸ்ரவேல காலத்துல ஒரு பொம்பளை தன்னுடைய பச்சை பிள்ளைய மடியில வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அந்த தெருவழியால ஒரு கம்பீரமான தோற்றத்தோட பளபளப்பாக காசு பணம் உள்ளவன் மாதிரி நல்ல கம்பீரமா பெருமையா ஒருத்தன் குதிரையில போய்கிட்டு இருக்கான். மக்கள்லாம் அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய ஆளு போல இருக்கு. அப்போ அந்த தாய் துவா செய்றா, அல்லாஹ் இஜ்அல் இப்னி மிஸ்லஹு, இறைவா இதோ இந்த வீதியில படோடோவத்தோடு நடந்து போகிறானே, இவனை போல என் பிள்ளையை ஆக்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவள் மார்பில் குழந்தை பால் குடித்து கொண்டு இருக்க, அந்த பாலினுடைய அந்த சுரபியை எடுத்து விட்டுட்டு அந்த குழந்தை பேசுறது எப்படி? அல்லாஹும்ம லா தஜ்அல்னி மிஸ்லஹு, இறைவா இதோ படோடோபத்தோடு நடந்து போகிறானே, இவனை போன்று என்னை வருங்காலத்தில் ஆக்கிவிடாதே அப்படின்னு துவா செய்யும். அம்மா இவனை மாதிரி வரட்டும்னு கேட்கிறா, பச்சை பிள்ளை இவனை மாதிரி வரக்கூடாதுன்னு கேட்குது.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே திருவழியால ஒரு அடிமை பொம்பளைய அடிச்சு திட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க மக்கள். அப்ப இந்த அம்மா கேட்கிறா, இறைவா என் பிள்ளையை இவளை போன்று ஆக்கி விடாதேன்னு கேட்கிறான். இவளை போன்று ஆக்கிவிடாதே அப்படின்னு கேட்கிறான். அந்த பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளை செய்கிறார்கள். விரலை இப்படி வச்சு காட்டுவாங்க. ரசூலுல்லா ஹதீஸ்ல அப்படிதான் விரலை வச்சு இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை, பால் குடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை அப்படி எடுத்து விட்டுட்டு அடுத்து துவா செய்து, இறைவா இந்த பெண்ணை போல என்னை வருங்காலத்தில் ஆக்குவாயாக. இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. நல்ல மனுஷன் நான் சொல்றேன் நீ வேணாமுங்கிற, தப்பான பொம்பளைன்னு நான் சொல்றேன் நீ வேணுங்கிற, என்ன அப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்க இந்த வயசுலேயே அப்படின்னு அம்மாக்காரி திட்டுறான். அப்ப அந்த பிள்ளை வாய் திறந்து சொல்லுது, அம்மா நீ படோடோபத்தை பளபளப்பை எல்லாம் பார்த்துட்டு அவன் நல்ல மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் ஒன்னா நம்புற ஆணவக்காரன் அல்லாஹ் என் உள்ளத்துல போடுறான். அவன் அகம்பாவம் பிடிச்சவேன்னு அல்லாஹ் என் உள்ளத்துல போடுறான். அவனை போல நான் ஆகக்கூடாதுன்னு அல்லாஹ் தான் என்னை துவா செய்ய வச்சான். அதே போல அடுத்து ஒரு பொம்பளை அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்களே, அவ திருடி விபச்சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். உண்மையாகவே அவள் திருடியும் அல்ல, அவள் விபச்சாரியும் அல்ல, அவள் சீதேவியான பெண், அவள் கண்ணியமான பெண். அல்லாஹ் என் உள்ளத்தை அவளை பற்றி போட்டான். அதனால் இறைவன் அவளை போல என்னை ஆக்கு என்று நான் துவா செய்கிறேன். அப்ப வெளி பார்வையில பார்த்தா பளபளப்பா தான் தெரியும். ஆனா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியம், அவன் எவ்வளவு நம்மளை எல்லாம் கொண்டு குழிகளை தள்ள போறான். அவனுடைய பேச்சை நம்பி, அவனுடைய செயல்பாடுகள் ஒன்று ரெண்ட நடிப்பை நம்பி இதையெல்லாம் நாம அவன் பின்னாடி போகும் பொழுது அதனுடைய பாதிப்பையும் அவனை ஆதரித்தவர்கள் அனுபவிக்கும் நிலை வருமா இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நாம கண்ணால பாக்குறோம், அவருக்கா பேசுறத கேட்கிறோம் அப்படின்னு அந்த பேச்சின் வசீகரத்தாலோ அல்லது அவனுடைய நடைமுறையாலோ அவனுடைய நடிப்பாலோ அவனை நம்பும் பொழுது ஏமாற்றப்படுவது உறுதி என்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எதையா இருந்தாலும் அல்லாஹ் என்ன தர்றான் அதை தான் நமக்கு தேவை. அல்லாஹ்ட்ட தான் நமக்கு என்ன வேணும், அவன்கிட்ட தான் துவா செய்யணும். யாரையும் நம்ப கூடாது. எதிர்காலத்தின் நிலைப்பாடு படைச்சவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். சில நேரங்கள்ல நாம நினைச்சது நடக்காம போயிட்டா வருத்தப்படவும் கூடாது. நாம நினைச்சோம் அது நடக்கல, ரப்பு எதை நாடுறான், ஏதோ ஒரு நன்மைக்கு இருக்கும். நாம நினைச்சதெல்லாம் நன்மை நாம எப்படி உறுதி செய்ய முடியும்? அடுத்து இவர்களே தொடர்ந்தால் நன்மை என்று நினைத்தோம், ஆனால் அது சரியில்லைன்னு ரப்பு முடிவு பண்ணிட்டா நமக்கு அந்த அறிவு கிடையாதா இல்லையா? அதை நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்த உடனே தமிழ்நாட்டினுடைய பெரும் பெரும் அறிவுஜீவிகள் எல்லாம் மிகவும் கவலைப்பட்டார், மிகவும் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் பலரும் கவலைப்பட்டார்கள். சிலர்கள் அழுதே விட்டார்கள். யதார்த்தம் என்பது அதுதான். அதிகாரத்தில் இருந்தவனும் அழுதான், ஓட்டு போட்ட சாமானியனும் அழுதான். அதாவது நிலை மாறப் போகிறதே என்று அழுதார்கள். அப்படி அழுக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கலாக்கதை முதலில் நம்ப வேண்டும். அல்லாஹ் விதித்தது நடக்கிறது, அதிலும் ஒரு நன்மை இருக்கும். நாம் தீங்கு என்று நினைக்கிறோம், இல்லை அதிலும் நன்மை இருக்கும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் வந்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு போறாங்க, அதாவது உம்ரா செய்ய போறாங்க. ஆயிரக்கணக்கான சுமார் ஒரு 1400 பேரோட உம்ரா செய்ய போனா ஹுதைபியா என்கிற இடத்துல வழிமறிச்சிட்டான். குறைஷி காபிர்கள், மக்கத்தினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வழிமறிச்சு உங்களை உங்க ஊருக்குள்ள விட மாட்டான், உம்ரா செய்ய விட முடியாது அப்படின்னு சொன்னான். சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆசை, நாம பலத்தோட இருக்கிறோம், நம்மளை யாரும் அசைக்க முடியாது, போறோம் உம்ரா செய்யறோம் பக்காவா வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற நினைப்போடு தான் போனாங்க. அப்ப தடுக்கும் பொழுது சில நிபந்தனை எல்லாம் குறைஷி காபிர்கள் வைக்கிறாங்க. உங்களை மக்காக்குள்ள விட முடியாது, குறிப்பா இந்த வருஷம் விட முடியாது. வேணும்னா அடுத்த வருஷம் நீங்க மக்காவுக்குள்ள வரலாம், உம்ரா செய்துட்டு சத்தம் இல்லாம சிட்டியை விட்டு வெளியே போயிடணும், மக்கா விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு முதல்ல ஒரு நடவடிக்கை, ஒரு நிபந்தனையை வைக்கிறான். இரண்டாவது ஒரு நிபந்தனை, உங்களை நாங்க உள்ள விடணும்னா 10 வருடம் உங்களுக்கும் நமக்குமான எந்த போரும் இருக்கக்கூடாது, எந்த போரும் இருக்கக்கூடாது. நீங்க என்னை அடிக்கிறது நான் உங்களை அடிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. போரே இல்லாம 10 வருடங்கள் கடந்து போகணும். மூணாவது ஒரு நிபந்தனை வச்சான், மக்காவில் இருந்து யாரேனும் மனம் மாறி முஸ்லீம் ஆவதற்கு மதீனாவுக்குள் ஓடி வந்தால் அவர்களை நீங்கள் மதீனாவில் தஞ்சம் புக விடக்கூடாது, அவர்களை எங்களிடத்தில் நீங்கள் மீண்டும் கொடுத்து விட வேண்டும். மாறாக மதீனாவிலிருந்து யாரேனும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் எண்ணத்தோடு மக்காவுக்குள் வந்தால் நாங்கள் அவர்களை வைத்துக் கொள்வோம், அவர்களை தேடி எங்களிடத்தில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு 2-3 நிபந்தனையை போட்ட உடனே உமர் ரலியல்லாஹு வந்துச்சு கோபம்.
யா ரசூலுல்லாஹ், இவங்க பேசுறது கூட அயோக்கியத்தனமா இருக்கு. நாம பலத்தோட இருக்கிறோம், போருன்னு வந்தா எடுத்து வாள் எடுத்து வீச ரெடியா இருக்கோம், உடல் பலம் இருக்கு, ஆட்கள் பலம் இருக்கிறது, ஒரு கை பாத்துருவோம் வாங்கல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வேண்டாம் என்றார்கள். நினைத்தது நடக்காவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உம்ரா செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் உம்ரா செஞ்சுக்கிட்டு போறோம், இப்ப அமைதியா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்ட பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் அப்படின்னு சொன்னான். ஏங்க, எதிர்பார்த்து வந்தது உம்ராவுக்கு, தடுக்கப்பட்டிருக்கோம், ஊருக்கு ரிட்டர்ன் போக சொல்றான், போற தவிர வழி இல்ல, ரசூலுல்லாவும் கையெழுத்து போட்டாங்க. இது எப்படி வெற்றி? இது தோல்விதானே? பார்த்தா வெளியிருந்து பார்த்தா தோல்விதானே. ஆனா அல்லாஹ் வெற்றின்னு சொல்றான். அதன் காரணத்தை விளக்குகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இப்னு ஹிஷாம், இப்னு ஹல்தூன் போன்ற பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹுதைபியாவுக்கு முன்னாடி 19 வருஷம் இஸ்லாம் அவ்வளவு வேகமா வளரல. ஹுதைபியாவுக்கு பின்னாடி வளர்ந்ததுதான் பெரிய வளர்ச்சி, இஸ்லாமிய வளர்ச்சி. ரசூலுல்லாஹ் நினைத்த வளர்ச்சி எப்போது வளர்ச்சி அடைந்தது இஸ்லாம் என்றால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தான பிறகுதான் வளர்ந்தது. நபி அவர்கள் இஸ்லாமிய வளர்ச்சியை தான் எதிர்பார்த்தார்கள். அது நடந்ததா இல்லையா? அதை தான் இறைவன் வெற்றி என்று சொல்கிறான் என்று அதனுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் விளக்கம் தருகிறார்கள். அதாவது உம்ரா போகலையேங்கிறது தோல்வி என்று நினைத்தார்கள். அது வெற்றியாக இறைவன் மாற்றி தந்தானா இல்லையா? வெற்றியாக மாற்றி தந்தானா இல்லையா? இவர்கள் வர முடியாமல் போனதை என்று பலரும் கவலைப்படுகிறார்கள். இல்லை, இந்த கவலைக்கு பின்னாலும் ஒரு நன்மை இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும். எதிர்கால தமிழ்நாடு சில நேரங்களில் ரப்பு நினைப்பதின்படி நடந்தால் அது சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. அது அல்லாஹ்விடத்தில் கலாக்கதிர் அப்படிதான் என்று நாம் பொருந்தி கொண்டு போனால் அல்லாஹ் மாற்றி அமைத்து தருவானா இல்லையா? இறைவா, நாங்க நினைச்சோம், அப்படி இல்லை, வேற மாதிரி தமிழகத்தினுடைய நிலை போய்கிட்டு இருக்கு, எங்களுக்கு சாதமாக அமைத்துத்தான் என்று கேட்கலாமா இல்லையா? அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமா இல்லையா? அல்லாஹ் மாற்றி தருவதற்கு சக்தி உள்ளவனா இல்லையா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கலாக்கதரை பொருந்தியவனுக்கு தான் நிம்மதியே கிடைக்கும். கலாக்கதரை பொருந்தலாட்டி நிம்மதியே கிடைக்காது. இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறோம், இவளை கட்டினதுக்கு வேற யாரையாவது கட்டியிருக்கலாம், தலையெழுத்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த பிள்ளைகளை பெத்தெடுத்ததுக்கு எதையாவது நல்ல தெளிவான பிள்ளைகளை பெத்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு பொண்டாட்டி மேல, பிள்ளைங்க மேல, புருஷன் மேல, வியாபாரத்து மேல, படிப்பு மேல, வேலைக்கார மேல, ஏன் தாய் தகப்ப மேல பல பேரும் கவலைப்படுறமா இல்லையா? இதை விட சிறப்பாக கிடைச்சிருக்கலாம் இல்ல, கிடைத்ததை திருப்திப்படு, அது உனக்கு சிறப்பாகவே இருக்கும். இவள் எனக்கு சரியானவள் என்று அல்லாஹ்வின் கலாக்கதரை பொருந்தினால் அவள் உனக்கு சரியானவளாக இருப்பாள். பெற்ற பிள்ளைகள் சரியானது என்று கலாக்கதரை பொருந்தினால் அந்த பிள்ளைகளால் உனக்கு நிம்மதி, ராகத்து, சுகம் எல்லாம் கிடைக்கும். கொடுத்த வியாபாரமும் கொடுத்த சம்பாத்தியம் சரி என்று விளங்கினால் அந்த வியாபாரம் சம்பாத்தியத்தின் மூலம் அல்லாஹ் நிம்மதியை, ராகத்தை, சந்தோஷத்தை தருவான். அல்லாஹ் தந்தது அனைத்தும் சரி என்று ஒப்புக்கொள்ளும் மனம் வந்து விட்டாலே, அந்த இடத்துல கலாக்கதரை ஒப்புக்கொண்டு விட்டாலே வாழ்க்கை நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சமாகிவிடும். அந்த கண்ணோட்டத்தோடு தான் இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ரப்பு நாடியது நடக்கிறது, அதிலும் நன்மை இருக்கும் என்று நாம் விளங்கிக் கொண்டால் எந்த வகையான சிரமமும் கஷ்டமும் இல்லை, பதட்டமும் தேவைப்படும் போய்விடும். இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேண்டும், புத்திசாலித்தனமும் வேண்டும். 2 சீட்டு இருக்கிறது, வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது பெரிய பெரிய அரசியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், புத்திசாலித்தனம் அந்த முஸ்லிம் 2 வேட்பாளர்கள் அங்கே போக வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அமைச்சர் போன்ற நல்ல பொறுப்புகளை கேட்க வேண்டும். இந்த சமூகத்திற்காக பாடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மேலும் அதாவது சங்கிகள் உள்ளே வர முடியாத அளவிற்கு இவர்கள் தடுக்கும் திறனாக இருக்கலாம். இவர்கள் போவதுதான் சரி என்பதாக முஸ்லிமுடைய பெரிய பெரிய ஆய்வாளர்கள், நடுநிலை சிந்தனை உள்ளவர்களாம் சொல்லிக் கொண்டிருக்க, ஆனாலும் கூட நாங்கள் பிடித்த பிடியிலேயே இருப்போமே என்று அதன் தலைவர் சொல்லுவதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறோம். நாங்க பிடிச்சது சரி, அவர் சொன்னாதான் கேட்போம் அப்படின்னா, நீ தலைவரா அவரு தலைவரா? நீ உன் கட்சியின் தலைவரா அவர் உன் கட்சிக்கு தலைவரா? கொஞ்சம் சுயபுத்தி வேண்டுமா இல்லையா? சுயபுத்தி கொஞ்சம் வேண்டுமா இல்லையா? நானும் தரவில்லை அவனும் தரவில்லை என்றால் மேற்படியான் வந்தால் என்ன ஆவது என்ற ஒரு பதட்ட நிலை இருக்கிறதா இல்லையா? ரப்பு இந்த நேரத்தில் வாய்ப்பை தந்திருக்கும் பொழுது சரியாக பிடிக்க வேண்டும். பிடித்த பிடி இடும்ப வலுவான பிடியாக இருந்தால் நமக்கு அது சாதகமாகத்தான் அல்லாஹ் மாற்றி அமைத்து தருவான். அரசியல் அறிவு முஸ்லிம்களுக்கு இல்லை என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை.
அரசியல் எவன் கெட்டவன் எவன் நல்லவன், எந்த நேரத்தில் யாரோடு எந்த நேரத்தில் யாரோடு சேர வேண்டும் சேரக்கூடாது என்ற ஒரு வகையான ஒரு பொது அறிவு கூட இல்லாது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற அடிப்படையில் இருந்தால் முஸ்லிம் சமூகம் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும். அல்லாஹ் வாய்ப்பு தரும் பொழுது அதை எல்லாம் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கலாக்கதரை பொருந்த வேண்டும். சிஎமாகிவிடுவேன் என்று நினைவோடு இருந்தவர் காணாமல் போயிருக்கிறார். எதிர்க்கட்சியே இருப்பேன் என்று நினைத்தவருக்கும் ரப்பு வாய்ப்பு தராமல் இருக்கிறான். நான் அதிகம் வாங்கிவிட்டேன் உட்கார்ந்து விடுவேன் என்று தேதி குறித்தவன் இடம் குறித்தவனுக்கெல்லாம் ரப்பு இதுவரை தராமல் இருக்கிறான் என்றால் ரப்பு என்ன நினைக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. ஆட்சி அதிகாரத்தை அவன் விரும்பவர்களுக்கு தருவான், ஆட்சி அதிகாரத்தை அவன் விரும்பவர்களுக்கு பிடியும் விடுவான். இந்த சிந்தனை நம் உள்ளத்தில் வந்தாக வேண்டும். ரப்பு நினைத்தவனுக்கு தருகிறான், நினைத்தவனுக்கு கொடுத்ததை பிடுங்குகிறான். இஸ்ஸத்தை அதன் மூலம் தரலாம் அல்லது கேவலத்தை அதன் மூலம் தரலாம். ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்துவிட்டால் கண்ணியம் வந்துவிடும் என்று அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் ஆட்சியை கொடுத்துத்தான் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துத்தான் அவனுடைய சாயத்தை வெளுக்க வைப்பான். இவனை பளபளப்பு என்று ஓடினீர்களே இப்போது அனுபவியுங்கள் என்று சொல்லி அடுத்த முறை பளபளப்பை நம்பாதீர்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்த போதுமானவனா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அவன் நினைத்ததுதான் நடக்கும் என்ற ஆழமான அறிவோடு இறைவன் எதை நினைக்கிறான் அதுதான் நடக்கும் என்ற நிலைப்பாட்டோடு அல்லாஹு தஆலா அடுத்த ஆட்சி பொறுப்பை அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஆட்சியாளராக வந்து விடாமல் அவருக்கு நமக்கு தோதுவான ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா எதிர்வரும் ஆட்சியாளர்களை கண்ணியவான்களாக, சிறுபான்மை மக்களை கண்ணியப்படுத்துபவர்களாக, முஸ்லிம்களை அரவணைத்து நடப்பவர்களாக, கண்ணியத்திற்குரிய மக்களாக அவர்களை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.